ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எபதர் விலாக்ஸ். இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே, அதாவது வெட்னஸ்டே அன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அன்றைக்கி அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். பட் சொதப்பிருச்சு எல்லாமே. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தாச்சு. ஏதோ பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கின்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா 12 o'clock ஆனதுமே விஷ் பண்ணிட்டேன், சர்ப்ரைஸ் பண்ணேன். அவர் இது எதிர்பார்க்கவே இல்லை, சர்ப்ரைஸ் ஆகிட்டார். நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு அவர் நினச்சி கூட பார்த்ததில்ல. சர்ப்ரைஸ் பண்ண இது மாதிரி கேக்லாம் வாங்கிட்டு வந்ததும் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நிறைய கிளிப்ஸும் இதில் கட் பண்ணிட்டேன். அலட்சி இல்லை, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோமா, அதனால் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கேக்லாம் ஊட்டிட்டு கொஞ்சம் பேசிட்டு எடுத்துகிட்டு அப்புறமா பிரியாணி ஆஃப்டர்நூன் பிரியாணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவர் சில்லியும் பிரியாணியும் கேட்டார். ஸோ அதனால் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வாய்ஸ் ஓவரில் வீடியோவில் கேளுங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே இல்லையே, அதாவது குவா குவா டே. ஸோ பிரியாணி பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி பண்ணிவிட்டு அவருக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாமா? ஆல்ரெடி 12 மணிக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேன், கேக் வெட்டியிருப்பேன். பட் நான் நினச்சது வேறு, நான் பிளான் பண்ணதே வேறு. பட் அது சொதப்பிருச்சு. சொதப்பி எப்படியோ போயிட்டு கடைசியில் கேக் வந்துருச்சு. சரி, ஓகே, கேக் வெட்டணும்ல. இது வரைக்கும் ஒரு கேக் வெட்டினதில்லை அவர் லைஃப்பில், நம்ம கேக் வெட்டிட்டோம். ஸோ அது ஹாப்பி. ஓகே, அதனால் இப்போ பிரியாணி பண்ண போகிறோம். ஓகே, அது அவருக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா ஸ்பைஸியாக பிரியாணி பண்ணி 1 o'clock அவர் வந்துடுவார். ஸோ அதுக்குள்ளே பிரியாணி ரெடி பண்ணி அவர் கொடுக்கலாம். ஓகே, கமான் பிரியாணி பண்ணலாம். கொஞ்சம் பற்ற வச்சுக்கலாம். தூசி இல்லாதனால நான் பேசுறது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஞ்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவருக்காக ஸ்பெஷலாக பண்ணுறோம் இல்லையா, ஸோ தாராளமாக ஊற்றிக்கலாம். ஓகே, தாராளமாக ஊற்றிட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய்யும் தாராளமாக ஊற்றிக்கலாம். இன்னைக்கு எல்லாமே அவருக்காக ஸ்பெஷலாக எல்லாமே தாராளமாக பண்ணுறது தான். டம் டம் சத்தம் கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சமைக்கும் போது டமால் டிமில் சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கிராம்பு, பட்டை சும்மா அள்ளி போட வேண்டியதான். என்னத்துக்கு பண்றது? ஆக்சுவலா என் ஹஸ்பண்டுக்கு பிரியாணி ஒரு 5 minutes இது உள்ள இதுவாகட்டும், குக் ஆகட்டும். இந்த 1 week வீடியோவில் கேட்டிருப்பீங்க. நான் அதுக்கப்புறமா ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கப்புறத்தில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரே ஸ்நாக்ஸ் ஐட்டத்தோட பேராக தான் கேட்டிருந்தது. மிக்சர், முறுக்கு, அப்படி இப்படின்ட்டு ஸ்நாக்ஸோட பேராக அந்த வெளியே சேல் பண்ணுறவங்களோட சவுண்டு, அந்த மைக் சவுண்டு தான் நிறைய ஜாஸ்தியாக கேட்டுச்சு. அதனால் என்னால் நான் பேசுனது கேட்காது, அந்த சவுண்டு தான் ஜாஸ்தியாக கேட்கும். ஸோ அதனால் வீடியோவில் நான் அந்த சவுண்டை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். பட் வீடியோவில் நான் நிறைய பேசியிருந்தேன், சில இம்பார்ட்டண்ட்லாம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா 1 week கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் பெருசாக எதுவும் வீடியோஸ்லாம் போட முடியல. அங்கே இங்கே ட்ராவலு, அது ஒர்க்கு, அப்படி இப்படின்ட்டு ஒரே ஹெக்டிக்காக போயிட்டுருந்தது. ஸோ அதனால் எதுவுமே இது பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஓகே, நம்ம ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு இது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணதில்லை.
ஸோ இப்போயாச்சு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி கொடுத்துட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சதுப்பா கொடுத்தோம், அவ்வளோதான். எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் சின்னதாக கொடுத்தாலும் கொடுத்தோமா இல்லையான்ற மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறம் பிரியாணி ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஓகே பர்ஃபெக்ட், நான் நினச்சது மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு இது பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டு அடுத்தது வந்து சிக்கன் 65க்கு இது பண்ணதை வந்து மேரினேட் பண்ணி வச்சதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு அதை நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன் ஒர்க் அவுட்ஸ் பற்றி. நான் கொஞ்சம் இப்போ வெயிட் போட்டிருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸில் வந்து ஒர்க் அவுட்ஸ் தான் நிறையா வரும். ஒர்க் அவுட்ஸும் டயட்டும் வரும். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய வெயிட் போட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு வெளியெலாம் போகும்போது ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது நெக்ஸ்ட்டு அந்த பிளானில் இருக்கேன். ஸோ இனிமேல் ஒர்க் அவுட்ஸ்லாம் நிறையா வரும். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறமா சில்லி போடுறப்ப நல்லா சில்லி எல்லாத்தையுமே போட்டுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நான் அவருக்கு கேட்டேன் சாப்பாடு இது பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா சரி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறமா ஓகே என் பையனும் சாப்பிட்டான். பட் என்ன அவருக்காக கொஞ்சம் ஸ்பைஸியாக போட்டேன். என் பையனை நான் மறந்துட்டேன், அவனுக்கு ஸ்பைசி சாப்பிட முடியாதுன்றதை மறந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசி போட்டு செஞ்சிட்டேன். அவனால் சாப்பிட முடியல. அப்புறம் ஓகே சாப்பிட்டான், தயிர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அவ்வளோதாங்க. நான் பெருசாக நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. சரி நடந்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்ல கிளிப்ஸ் எடுக்க முடியல, என் பையன் எடுக்க விடலை. அதுக்கப்புறம் நிறைய சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் நான் இது பண்ண விரும்பல. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.